ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். நேற்று திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சாயந்தரம் பௌர்ணமி கருட சேவை. நேற்று சாயந்தரம் திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில் தெப்ப விழாவோட லாஸ்ட் டே கருட சேவை. நேற்று சாயந்தரம் அப்பளையகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவ கருட சேவை. எல்லா கோயிலையும் சேம் டே கருட சேவை வந்தது. எனக்கு என்னவோ ஸ்பெஷலாக தோணுச்சுன்னா, ஜேஷ்டாபிஷேகம் இருக்கிறப்போ ஜென்ரலாக கருட சேவை இருக்காது. பௌர்ணமி அடுத்த நாளாக இருந்ததுனால நேற்று திருமலையில் கருட சேவை இருந்தது. அண்ட் சேம் டே எல்லா கோயில்லையுமே கருட சேவை நடந்தது. கண்டினியூஸாக ஹாலிடேஸ் இருந்ததுனாலையும் திங்கட்கிழமை பௌர்ணமி கருட சேவை இருந்ததும் இந்த ஹெவி க்ரௌடுக்கு ஒரு ரீசனாக கூட இருந்திருக்கலாம். பட் அந்த 4 days இருந்த க்ரௌடு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் நேற்று நைட்டு 7 மணி போல் ஜாயின் பண்ணி இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு சுவாமி தரிசனம் பார்த்துட்டோம் அப்படின்னு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. டிடிடிலையும் டைரக்ட் சர்வதர்ஷனம் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாததில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் தான் ஆறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் வாங்குறதுக்கு தான் க்ரௌட் ஹெவியாக இருக்குது. இன்றைக்கி காலையில் 7:45 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணுநிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. காலையில் 9 மணி போல் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலையில் 7:45 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டோக்கன்ஸும் 9 மணி போல் தீர்ந்தது. டோக்கன் வாங்குறதுக்கு தான் க்ரௌட் இருக்குது. டோக்கன் வாங்குற நேரத்துக்கு நம்ம டைரெக்டாக திருமலைக்கு போயிட்டோம்னா டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனம் 10 to 12 மணி நேரம் தான் ஆறுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஓகேவாக இருந்தால் அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கூட ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கிட்டு அங்கேயே நம்ம சுவாமி பார்க்கலன்னு ஸ்கேன் பண்ணிக்கணும். இன்கேஸ் மொபைல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அப்போ டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து டெலிவரி கவுண்டரில் போய் உங்கள் மொபைலை நீங்கள் வாங்கிக்கலாம். அவர்கிட்டே கேளுங்க ஸ்கேன் பண்ணுற எத்தனை மணிக்கு சாமி தரிசனத்துக்கு அனுமதிப்பீங்கன்ட்டு. அவர் கூட்டத்தை பொறுத்து டைம் மாறும். அதனால் அவர் சொல்கிற டைமுக்கு அவர் சொன்னால் அந்த டைமுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் டோக்கனில் போட்டிருக்கிற டைம்லேருந்து 1 hour பிஃபோர் நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் ரீஎன்ட்ரி கேட் இருக்குது, W4 கேட் கிட்ட. அந்த கவுண்டரில் மொபைல் டெபாசிட் கவுண்டர் கிடையாது, லக்கேஜ் டெபாசிட் கவுண்டரும் கிடையாது. அப்போ எங்கே வச்சுட்டு போகிறதுனா பிஎஸ்சியில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரீஎன்ட்ரியில் போனால் மட்டும் இந்த ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் வெளியில் வந்துட்டு ரீஎன்ட்ரி கேட்டில் ஜாயின் பண்ணி கூட கம்ஃபர்டபுளாக சுவாமி தரிசனம் பார்த்து வந்துடலாம். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் அப்படியே கூட கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து கூட பார்த்துட்டு வரலாம். டோக்கன் வாங்குறதுக்கு தான் க்ரௌட் அதிகமாக இருக்குது. க்ரௌடு இருக்கிறத பொறுத்து தான் கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் 7:45 கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 9 மணிக்கெலாம் டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சு. நாளைக்கு நீங்கள் டோக்கன் வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா கூட காலையில் 5 to 6 வெயிட் பண்ணிங்கன்னா டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். மறுநாள் தரிசனத்துக்கு தான் முதல் நாள் கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. இதில் எல்லா இடத்துலையும் க்ரௌடு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறீங்கன்னா வாங்கின அன்றைக்கே 2 நடைபாதைகளை எதில் வேணாலும் நடந்து போகலாம். கார்ஜி பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் தான் இருக்கும். திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனில் வாங்கிட்டு ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். அடுத்த நாள் காலையில் 6 மணிலேருந்து அனுமதிக்கிறாங்கல்ல, அப்போ தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். 1200வது படிக்கிட்ட மறக்காமல் அந்த திவ்யதர்ஷன் டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தரிசனத்துக்கும் அனுமதிப்பாங்க. இந்த ரூல் திவ்யதர்ஷன் டோக்கனுக்கு மட்டும்தான் இருக்குது, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கு கிடையாது. பட் திவ்யதர்ஷன் டோக்கன், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரெண்டுத்துக்குமே ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஒரே மாதிரி தான் இருக்கும் தரிசனம். 2 நடைபாதைகளையும் குறிப்பாக அலிப்பெரி காளி கோபுரத்துலேயும் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. திவ்யதர்ஷனத்துக்குன்னு தனி கியூவும் கிடையாது. ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனுக்கும் திவ்யதர்ஷன் டோக்கனுக்கும் இப்போ சொன்ன மாதிரி ஒரு தடவை இந்த 2 டோக்கனில் எந்த டோக்கன் வாங்கினாலும் அடுத்து வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஹெவி க்ரௌடு இருந்தது. கம்பேரிட்டிவ்லி இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறோன்னா திருமலா CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு நம்மக்கிட்ட தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்னா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் தான் இருக்கும். சாவி கொடுக்குறப்ப நம்ம 2 பேர் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஷியோராக செக் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு தான் நமக்கு சாவியை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கீழ் திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம்ஸ்னால் விஷ்ணுநிவாஸில் மட்டும் கொடுக்குறாங்க. சேம் ரூல் தான். ரூம் இருக்குது அப்படின்னா திருமலாலேயே மதியானம் 3 வரைக்கும் கொடுப்பாங்க. அடுத்து சாயந்தரமும் கொடுப்பாங்க. அது அன்றைக்கி இருக்கிற அவைலபிலிட்டி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். அண்ட் இன்றைக்கி காலையில் 8 மணி போல்
ஆல்ரெடி ஸ்ரீவாணி டெஸ்ட்டுக்கு டோனாஸ் பே பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கு உண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் அண்ட் 9 மணி போல் கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எந்த தரிசனமும் இப்போதைக்கு கேன்சல் கிடையாது. வழக்கம் போல் எல்லா தரிசனமுமே அனுமதி இருக்குது. ஏன்னா சுபதம் என்று வழியாக போகிறதுக்கு கேட்டிருந்தீங்க. எல்லா தரிசனமுமே இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கரண்ட் டேட் புக்கிங் மட்டும்தான் கேன்சல்னு சொல்லியிருந்தாங்க ஹெவி க்ரௌடுனால. அதுவும் இப்போ ரெஸ்யூம் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா தர்ஷனமுமே இருக்குது. இன்ஃபான் தர்ஷன், என்ஆர்ஐ தர்ஷன் எல்லாமே இருக்குது. தரிசனத்துக்கு போனீங்கன்னா எதுக்கும் ஒரு கொடை வச்சுக்கோங்க. டே டைமில் மழை வரதில்லை. சாயந்தர நேரத்தில் சில டைம் திருமலையில் தூறலோ இல்லை மழையாவோ இருக்குது. அண்ட் சென்னையிலேருந்து போகிற ஒரு சில ட்ரெயின் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்க ஆல்ரெடி இல்லை போகணுன்னா கூட செக் பண்ணிக்கோங்க எந்த ஸ்டேஷன்லேருந்து அந்த ட்ரெயின் அங்கேருந்து தான் கிளம்புதா அப்படிங்கிறது. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 95,498 பேர். உண்டியலில் சேர்ந்த காணிக்கை நேற்று 5.63 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 30,231 பேர். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.34 லட்சம் லட்டுக்கள். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்டவங்க 2.58 லட்சம் பக்தர்கள். நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க 3,172 பேர். நான் தர்ஷன் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போயிருக்கீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தரிசனத்துக்கு போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 300 ரூபாய் தர்ஷனத்தில் நேற்று ஒரு சிலருக்கு 4 மணி நேரமும் ஒரு சிலருக்கு 3 மணி நேரமும் ஆனதாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்குன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அலிப்பிரி நடைபாதை காலையில் 5 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரைக்கும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும். கார், ஜீப், பஸ் மலை ஏறும் இறங்கும் நேரம் காலையில் 3 மணிலேருந்து நைட்டு 11:45 வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக 12 மணி வரைக்கும் அனுமதிப்பாங்க. ஸோ இதெல்லாம் அனுமதிக்கிற நேரம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரிடே திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.